தாவேக ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு தலைவிரித்தாடுது, உதயநிதி கடும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்திச்சிரித்து கொண்டிருப்பதாக திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி குற்றம் சாட்டியிருக்கார். என்ன சந்தி சிரிக்குது அப்படிங்கிறத நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே தமிழகத்தில் நாள்தோறும் பாலியல், கொலை, கொள்ளை போன்ற வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருது. இதன் மூலம் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருப்பதாக தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் நடைபெற்ற மாவட்ட திமுக அயலக அணி செயலாளர் முத்தமிழ்ச்செல்வன் இல்ல திருமண விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி உரையாற்றினார். அப்போது சட்டமன்றத்தை சினிமா ஷூட்டிங் போல் ஆளுங்கட்சி மாற்றி உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் டான்ஸ் மட்டும்தான் ஆடவில்லை என விமர்சித்தார். எனவே தமிழக சட்டமன்றத்தின் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக தெரிவித்தார். இந்த ஆட்சியின் கொடுமைகளை இளைஞர்கள் தட்டி கேட்டு வருகின்றனர். அப்படி தட்டி கேட்கக்கூடிய இளைஞர்களை சோபா மாடல் அரசு கைது செய்து வருவதாக தெரிவித்தார். தூய சக்தி என்று சொன்னவர்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடமே குதிரை பேரத்தை தொடங்கியது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் அடுத்த சட்டசபை கூட்டத்தொடரில் முதல்வர் விஜய் டான்ஸ் ஆடுவேன் என்று நினைப்பதாக கூறிய உதயநிதி, தமிழ்நாடு முழுவதும் தற்போது மின்சாரம் எங்கே என்று மக்கள் தேடி வருவதாகவும் விமர்சித்திருக்கார். அதலபாலாத்தில் இந்த ஆட்சியாளர்கள் தள்ளி இருக்கிறார்கள். இதையெல்லாம் திமுக சார்பாக நாங்கள் அனைவரும் பேசினோம். இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முதல்வர் விஜய் அதற்கு ஒரு பதிலையும் கொடுக்கல. ஆளுங்கட்சியினர் சட்டசபையில் என்னென்ன கூத்தடித்தார்கள் என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். எங்களுக்கெல்லாம் இது சட்டசபையா அல்லது சினிமா தியேட்டரா அல்லது சினிமா ஷூட்டிங்கா என்ற சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு சட்டசபையின் தரத்தை ஆளுங்கட்சியினர் குறைத்து விட்டனர். எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் என்று ஆட்சியாளர்கள் ரெடிமேட் பதிலாக வைத்திருக்கிறார்கள். திமுக செய்த பணிகளால் நல்லது நடந்தால் அதற்கு இந்த ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறார்கள். அதுவே ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனே திமுக காரணம் என்கிறார்கள். திமுக தலைவரை சிறுமைப்படுத்துகிறேன் என்ற பெயரில் அப்பாவை காணோம் என்று சட்டசபையில் பேசினார் விஜய். திமுக தலைவர் என்றுமே தேடி பிடிக்கும் இடத்தில் இருந்ததே இல்லை. மிசா காலத்தில் போலீஸ் ஸ்டாலினை கைது செய்ய கோபாலபுரம் வந்தனர். அப்போது கழக பணிக்காக வெளியில் சென்றிருந்த திமுக தலைவர் ஸ்டாலினை நேராக காவல் நிலையத்திற்கு வர சொல்கிறேன் என்று அனுப்பி வைத்தவர் கலைஞர். சொன்னது போல் பணிகள் முடித்துவிட்டு திரும்பிய ஸ்டாலினை காவல் நிலையம் அனுப்பி வைத்தார். மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம் மூலமாக எங்கும் நிறைந்திருக்கிறார் ஸ்டாலின். மக்களோடு மக்களாக இருப்பவர்தான் திமுக தலைவர். ஆனால் முதல்வர் விஜயின் சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதியில் மக்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மின்சாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறது, சட்ட ஒழுங்கை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சட்டசபையில் விஜயினும் டான்ஸ் மட்டும்தான் ஆடலை, அடுத்த சட்டசபை கூட்டத்தில் டான்ஸும் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுதான் எங்களின் எதிர்பார்ப்பு. தமிழ்நாடு ஒரு பேரிடரில் மாட்டி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்கும் பொறுப்பு திமுகவினருக்கு இருக்கிறது என்று தங்கள் கட்சிகளின் சாதனையையும் தாவேக அரசின் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்ததையும் சீரிற்று சிங்கமென மேடையில் கர்ஜித்திருக்காப்புல உதயநிதி. இவர் கர்ஜித்ததற்கு காரணம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டதற்கான எடுத்துக்காட்டை இங்கே முன்வைக்கலாம். மணிமங்கலத்தில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு தான் சொல்லணும். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் கண்டனத்தை ஏற்படுத்துச்சு. கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுபோன்று திருவள்ளூர், சென்னை, பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகள் ஒரே நாளில் 5 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக பாஜக குற்றம் சாட்டி போராட்டமும் நடத்தியது. இதற்கெல்லாம் சேர்த்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாவேக அரசு பதவியேற்ற ஒரு மாதத்தில் 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்ற வழக்குகள், அதில் 100க்கும் மேற்பட்டவை குழந்தைகள் தொடர்பானவை என குற்றம் சாட்டியிருக்கார். ஆக சட்ட ஒழுங்கு இனியாவது தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் நிலைநிறுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.